श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सुरजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। वैदेशिकस्तुतिगिरामपि भूयसीनां वर्णेषु मातिमहिमा न हि मादृशान्ते इत्थं विदन्तमपि मां सहसैव गोदे मौनद्रुहो मुखरयन्ति गुणास्त्वदीयाः। या दामोदर इति नामदातमासीत् सा दामा किल किणकारिणी बभूव तन्नूनं वरदबलित्रयच्छदेन त्वन्मध्यप्रथमविभूषणी बभूव। विद्वन्मतङ्गजशिखाभरणायमानौ विश्वातिशायि महिमाम्बुनिदानभूमौ विद्वेषिमादिमकुटीकृतकुट्टनौतौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் துகுமலர் துகுவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் போதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையிலே இன்றைய தினம் 5வது பாசுரத்தின் வியாக்கியானத்தை பார்க்க இருக்கின்றோம். அற்புதமான பாசுரம். அந்த எம்பெருமானின் 5 நிலைகள்ல அச்சா நிலை என்கிற நிலையை இந்த பாசுரத்தினால ஆண்டாள் அனுபவிக்கிறார். இதுக்கு முன் பாசுரம் பர்ஜன்ய தேவதை விஷயமான பாசுரம். பர்ஜன்ய தேவதையை ஸ்தோத்திரம் பண்றா. அது ஸ்தோத்திரம் பண்றதுன்றது காட்டிலும் பர்ஜன்ய தேவதைக்கு கட்டளை இடுகிறார். இந்த திருவாயூர்பாடியில இருந்திருக்கிற ஆட்சிமார்களுக்கு ஆயர் சிறுமிகளுக்கு கண்ணன் எம்பெருமானே எல்லா விதமான சககாரங்களும் பண்ணும் பொழுது பர்ஜன்ய தெய்வத்தை பார்க்கிற நானும் எதனா ஒரு நல்லது பண்ணி ஒரு நிறம் பெற வேணும் என்பதற்காக நான் என்ன பண்ணணும்னு கேட்கச்சே ஆட்சிமார்கள்லாம் சொல்றேன். நிஷ்பட்சபாதமாக இருந்துட்டு சமுதிரத்துல போய் மொத்த ஜலத்தையும் எடுத்து வந்து இதெல்லாம் வருஷிக்கணும்னு எப்படி எல்லாம் வருஷிக்கணும்ன்றதெல்லாம் பத்தி சொன்னா. இப்போ வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். லோகக்ஷேமத்திற்காக நீ பண்ணணும். நீ பெய்கிற மழை க்ஷேமத்தை தான் உண்டு பண்ணணுமே தவிர அழிவை உண்டு பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொன்னா. இப்ப இதனால எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுருது. இப்போ ஊருக்கு க்ஷேமம் ஏற்பட போறது, அதனால நமக்கும் க்ஷேமம் ஏற்பட போறது. நாம அனுஷ்டிக்கிற ஒரு விரதத்துக்கும் பூர்த்தி ஏற்பட போறது, அந்த விரதமும் சஃலமாக ஆக போறது. இப்படிலாம் ஒரு சந்தோஷத்தோட இருந்துருக்கா. சில பேர்லாம் இப்பெல்லாம் ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட்னு சொல்றாள் பாஷாந்தரத்துல. அந்த மாதிரி சில பேருக்கு சித்தமான விஷயத்துல கூட இது நல்லபடியா நடக்குமா இது நல்லபடியா நடக்குமான்னு எல்லாம்
வேதனைப்படுவா, விசாரப்படுவா. இப்படி எல்லாம் சில பேருடைய ஒரு சுவாவம். அந்த மாதிரி இங்க திருவாயூர்பாடியில் இருந்துருக்கிற ஆட்சிமார்கள்ல ஒரு பெண்மணி விசாரப்படுறாளாம். நாம பண்ற காரியமோ நல்ல காரியம்தான், இத்தனை நாள் நம்மள கண்ணனோட சேர விட்டாது நிலவரையில இருக்கும்படிய பண்ணின நம்முடைய தந்தைமார்களே இப்ப கண்ணனோட சேர்ந்து நோன்பு நூற்கும்படியான ஒரு அனுமதி தானம் பண்ணி நமக்கு ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணிருக்கா. இருந்தாலும் கூட இவாளுடைய திருஷ்டி நோன்பு நோற்பது என்பது கண்ணனெம்பெருமானை அடைவதற்காக, நாட்டாருக்கு இந்த நோன்பு மூலமாக மழை பெய்து க்ஷேமம் உண்டு பண்ணுவதற்காக. இப்ப நாம பண்ற நல்ல காரியத்துக்கு எதனா தடங்கள் வந்துடுத்தோம்னா என்ன பண்றது? ஏதானா ஒரு காரணத்தினால அந்த கண்ணனோட ஒரு சம்ஸ்லேஷம் வராத போயிடுத்தோம்னா என்ன பண்றதுன்றதெல்லாம் சில பெண்கள் விசாரப்படுறாளாம். அந்த பெண் பிள்ளைகளை பார்த்து, அந்த பெண் பிள்ளைய பார்த்து நீ விசாரப்பட வேண்டான்னு இந்த இடத்துல சொல்ற ஒரு பாசுரம். இந்த பாசுரம் விசாரப்படுறதுக்கு எத்தனையோ மூலம் இருந்துருக்கு. மூலம் இல்லாத இல்ல விசாரப்படுறதுக்கு. அனுபவித்தும் அகௌகம் நாலமாகாமி காலஹா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம். அனுபவித்தும் அகௌகம் நாலம் ஆகாமி காலஹா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம் விஷகிரி கடகேஷு व्यञ्जयत्सु प्रतीतैः मधुमदन दयेत्वां वारिधारा विशेषैः. நாம ஒரு நல்ல காரியம் நினைச்சு அது நடக்காத போயிட்டு அதுக்கு பிரதிபந்தகம் தடங்கள் வருது அப்படின்னா அந்த தடங்களா இருக்கிறது நம்மளுடைய பாப்பங்கள் தான். அந்த பாப்பங்களை எப்படி போக்கடிக்கிறதுன்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு 2-3 விதம் வழி இருக்கு. இந்த பாப்பங்கள்லாம் அனுபவிச்சு போக்கடிக்கலாம், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி போக்கடிச்சுக்கலாம். அனுபவிச்சு போக்கடிக்கிறது அப்படின்னாக்கா நாம பண்ணின பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு வழியில முதல் அனுபவிச்சு போக்கடிக்கிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி போக்கடிக்கிறதுன்னு. இப்ப அனுபவிச்சு பண்ணுவோம்னாக்க நமக்கு இருக்கிற காலம் போராது. அப்படி கூட்டம் கூட்டமா பாப்பங்கள்லாம் மேல மேல ஒண்ணு முடிஞ்சதுன்னா ஒண்ணு வந்துட்டே இருந்துருக்கு. ஆகையால இதுக்கு நாம அனுபவிச்சு போக்கடிக்கிறதுக்கு ஒரு காலம் போராது. சரி, அப்ப என்ன பண்றது? நிஷ்கிரியாபிகி நசக்கியம். இது எதனா பிராயச்சித்தம் பண்ணிட்டு போக்கடிக்கலாமா அப்படின்னா அந்த பிராயச்சித்தம் பண்ணியும் போக்கடிக்க முடியாது. இது ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் எல்லாம் இருந்துருக்கிறதுனால அதுவும் போக்கடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த தயாதேவி தானாவே இப்போ அவ அனுகிரகம் பண்ணணுமா? அவ நம்மளை எடுத்துட்டு, அதாவது வேற குணங்கள் தய தவிர வேற எந்த குணங்களுடையும் துணை இல்லாமல் சீனிவாசனிடத்துல நம்ம விஷயத்துல தன்வசப்படுத்திண்டு சிதிலித பவபீதிகி. இந்த இப்ப பாப்பங்கள் விஷயத்துல நமக்கு பயத்தை ஒழிச்சு நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றவளாக அவள் இருந்துருக்கா என்பதாக அர்த்தம். ஆகையால நீங்க இந்த பாப்பங்கள் எல்லாவற்றையும் பெருமாள் மன்னிச்சு விடும்படியாக பண்ணபடினால இப்படி பாப்பங்கள் இந்த பிரதிபந்தகம் தானே இங்க இருக்கு, தடங்களாக இருக்கிறது நம்மளுடைய பாப்பங்கள் தானே. அந்த பாப்பங்களை பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா, தயாதேவியினுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க எல்லாமே போயிட போறது. என்னத்துக்காக விசாரப்படுறோங்கன்னு சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதாக ஒரு நிர்வாகம். இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி அஸ்ரேயசி பிரவృத்தேது குத்ரயாந்தி விகாதகாக என்பதாக சொல்ற.
ஸ்ரேயாம்சி பகுவிஜானி, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு பிரிவா ஆரம்பிச்சாலும் கூட அதுக்கு எத்தனையோ தடங்கள் வருகின்றன. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் அஸ்ரேயாம்சி, கெட்ட காரியம் நடக்கணும்னு சொல்லி ஒரு தீயவனாக இருந்து ஒருத்தன் ஆரம்பிச்சான்னாக்க அதுக்கு ஒரு தடங்களும் வராது போயிட்டுருதான். தம்பாட்டுக்கு அந்த கெட்ட காரியம் நடக்கிறதா. அதுதான் இந்த இடத்துல சொல்ற. எப்படி பார்த்தோம்னாக்க பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தசரத சக்கரவர்த்தி நினைக்கிறேன். அந்த தசரத சக்கரவர்த்தி நினைக்கச்சு அது ராஜா பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, முடிச்சோடி வைக்கிறதுன்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். இது ஒன்றும் அதீதமான உலகத்தாருக்கு நடக்காத ஒரு விஷயம் இல்லை. இவர் ஜேஷ்ட புத்திரனாக இருந்திருக்க, எல்லா விதத்திலையும் இவர் தகுதி படைத்தவராக இருந்திருக்க. ஆகையால தசரத பாரிக்கிறேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறமா தர்மோ விக்கிரகவான்னு சொல்லிட்டு ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்றதுனால அதுக்கு பாக்கியம் பெற்றவராக இருந்திருக்க, அதுக்கு ஏற்றவராக இருந்திருக்க. இப்ப இதே இக்ஷ்வாக்கு குலத்துல அசமஞ்சசன்னு ஒருத்த இருந்தான். அந்த அசமஞ்சசன்றவன் எல்லாம் அங்க இருக்கிற ஜந்துக்கள், அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் கொண்டு போய் தரையூர்ல கொண்டு போட்டு கெக்க பக்கான்னு சிரிச்சுன்ற மாதிரி மூழ்கி மூழ்கி அல்லாடுறத பார்த்துட்டு அந்த மாதிரி எதனா பண்ணிருக்காரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அங்க எல்லாரிடத்துலயும் பிரீத்தியோட தர்மமே உருவெடுத்தவராக ராமன் இருந்திருக்கு. அவர் எல்லா விதத்திலையும் தகுதி படைத்தவராக இருந்திருக்கு. சரி, இதுக்கு ஒரு நாள் வைக்கணும், முகூர்த்தம் பார்க்கணும். ஒரு சில சமயங்கள்ல வச்ச நாள் சரியில்லைன்னாக்க தடங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி இல்லையா, இதுக்கு முகூர்த்தம் வச்சு கொடுத்தவர் சாட்சாத்து வசிஷ்டர். அவர் பிரம்மர்ஷிய ராஜரிஷியே பிரம்மரிஷியாக ஆக்கின வசிஷ்டர். அவர் அவ்வளவு பெரிய மகான். அவர் முகூர்த்த விதானம் பண்ணி கொடுத்திருக்கு. சரி, இருந்தாலும் தெய்வத்தினால ஒரு பெருமாளுக்குமான சேவிக்காத நாம ஒரு காரியம் பண்ணோமானாக்க அதனால காரியம் கெட்டு போயிடுமோ என்னன்னா, அப்படி இல்லை. ராமர் சகபத்னியா விசாலாட்சியான்னு சொல்லி பெரிய பிராட்டியோட கூட சேர்ந்து அதாவது சகபத்னியா விசாலாட்சியா சீதா பிராட்டியும் தானுமா போய் அங்க எழுந்தருள் இருக்கிற பெரிய பெருமாளை ரங்கநாதனை தங்களுடைய குலதெய்வத்தமாக இருந்திருக்கிற எம்பெருமானை போய் சேவிச்சுட்டோம், விரதாரம்பத்தை பண்ற. இவ்வளவும் நடந்தது. சரி, ஜனங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஜனங்களும் இஷ்டப்பட்டதுதான். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம்னு இந்த பட்டத்திரியான மேல வெண்கொற்ற கொடையின் கீழே ராமன் வரணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம்னு ஆசைப்பட்டா நடந்ததா? நடக்கல. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி, அது எவ்வளவு தடங்கள் வந்துடுத்து. இதே மந்தர நினைக்கிறா. மந்தர என்ன நினைக்கிறா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. அந்த பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தீய எண்ணம் இருந்துருக்க, அது எல்லா விதத்திலையும் தடங்கள் இல்லாமல் நிறைவேறிடுது. இப்ப இந்த மந்தர போய் சொல்ற ராமனுக்கு பட்டாபிஷேகமான்னு சொல்ற. அப்போ அந்த கைகை அவ்வளவு சந்தோஷப்படுறா. நீ நல்வார்த்தைய சொல்லிருக்கேன்னு தான் கழுத்துல போட்டிருந்த முத்து மாலையை கழட்டி கொடுத்து, இந்த உனக்கு இதுக்கு ஒரு பாரிதோஷிக்கும் உனக்கு கொடுக்குறேன் நானு என்று கொடுக்குறா. இப்போ இவ சொன்னா அவ்வளவு பிரீத்தி. ராமேவா பரதேவா விசேஷம் விசேஷம் நோபலக்ஷேன்னு சொல்ல. ராமனிடத்திலேயோ பரதனிடத்திலேயோ, அதாவது பரதன் வேற ராமன் வேறையா நான் பார்க்கல. ஆகையால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா என் பையன் பரதனுக்கே பட்டாபிஷேகம் பண்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன்னு அவ்வளவு சந்தோஷத்தோடு இருந்துருக்கா. இப்படி இருந்துருக்கோ மந்திர சொல்ற வார்த்தையை கேட்காத போனாலும் போலாம். ஆனா அவ பிற்பாடு மந்திர சொல்ற வார்த்தையை அவளும் கேட்டு அவ புத்தி மாறி போச்சு. அப்படியே தசரத சக்கரவர்த்தி இவ வீட்டுக்கு வராத அங்க கௌசல்யனுடைய கிரகத்துக்கு போயிருக்கலாம்.
பட்டாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடுகளே இவ்வளவு வந்து கூட்டு வா பட்டாபிஷேகத்துக்கு வான்னு சொல்லியிருக்கலாம். அங்க போகாத அவருடைய போராத வேலை இந்த கைகேயி கிரகத்துக்கு அவர் வந்து அப்படி வந்தாலும் கூட கைகேயி கேட்டா கூட அது கிடக்கட்டும் போ, நீ நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எவ்வளவு வேணா கோச்சிக்கோ, நான் ஒன்னும் தப்பு காரியம் பண்ணல, நான் ராமனுக்கு தான் நான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கலாம். அவரும் இங்க பயந்து போய் சத்தியவாதியா இருக்கணும்ன்றதுக்காக அந்த விஷயத்துல தவிர்த்துட்டு அங்கிருந்து ராமர் வரைய ராமரிடத்துல சொல்லச்சு அவரால் வாயால சொல்ல முடியல, தனக்கு நீ காட்டுக்கு போன்னு சொல்ல முடியல. கைகேயி சொல்றா காட்டுக்கு போன்னு சொல்ற. ராமர் கூட ஒரு வார்த்தை கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்னத்துக்காக காட்டுக்கு போனோம், நான் ராஜ்யம் ஆள பிறந்தவனாக தானே நான் இருந்துட்டு இருக்கேன், ஆள பிறந்தவனாக இருந்துட்டு இருக்கிற என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம் இருந்துட்டு இருக்கு என்று கேட்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் தான். அவரும் நானும் போயிட்டு வரேன்னு சொல்ற. பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணனுக்கோ மகா கோபமா வருது. அவர் தசரத சக்கரவர்த்தியையும் கைகையையும் ஒரு பிடிச்சு நீ வந்து இப்படி பண்றது தப்புதானேன்னு கேட்டிருக்கலாம். அங்க இருக்கிற வசிஷ்டர் முதலானவர்லாம் கூட கேட்டிருக்கலாம், சுமந்திரர் கேட்டிருக்கலாம். யாரும் ஒன்னும் கேட்காத போயிட்டா. இப்ப அந்த மந்தர நினைச்சின்ற ஒரு கெட்ட காரியத்துக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நடந்து போச்சு. ஆனா தசரத சக்கரவர்த்தி நினைச்ச நல்ல காரியத்துக்கு எத்தனை தடங்கள் வந்துட்ட என்ன பண்றது? அதே மாதிரி நாம பண்ற நல்ல காரியத்துக்கும் தடங்கள் வந்துடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னா, பாதுகாசாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌ ச சிந்தாஹாதீத சமஜனி ததா பாதுகாக்ர்யாபிஷேகः பிஷேகः துர்விஜ்ஞான ஸ்வஹ்ருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். இது சுபாஷித பத்ததின்ற ஒரு பத்ததி. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம். ராஜா தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு அது தகப்பனார் சந்தோஷமா கொடுத்தது. சம்மதஞ்ச பிரஜானாம், ஜனங்களுக்கும் அது சம்மதம் தான், இருந்தாலும் நடைபெறவில்லை. மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌ ச. கைகேயி அம்மா தம் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா, சத்தியத்துக்கு பயந்துட்டு இருக்கிற தசரத சக்கரவர்த்தியும் ததௌச்ச சரியாப்பா அப்படியே ஆகட்டம்மான்னு பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த அதுவும் நடக்கல. சிந்தாதீத சமஜனி ததா பாதுகாக்ர்யாபிஷேகः. பரதனுக்கோ ராமனுக்கோ நடந்ததுன்னாக்க யுவராஜ பட்டாபிஷேகம் தான் நடந்திருக்கும். ஆனா யாருமே நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. பாதுகா தேவிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. துர்விஜ்ஞான ஸ்வஹ்ருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். துர்விஜ்ஞான சுஹ்ருதயம், அந்த பிறரால தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்கிற பகவான், அவர் பெருமாளுடைய திருவுள்ளம் என்னன்றது இன்னொருத்தரால தெரிஞ்சுக்க முடியாது. அவர்தான் எது நடக்கணுமோ நடக்க வேண்டியத நடத்தி வைப்ப. நாம நினைச்சிருந்தமான எதுவும் நடக்காதுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட இதுக்கு தடங்கள் வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு பெண்மணி ஆசங்கிக்கிறா. அதுக்கு பதில் சொல்ற இந்த பாசுரம் மூலமாக, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க
போய விழையும் புகுதொருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அந்த எம்பெருமான திரிகரண சுத்தியோட கூட நாம அவன் திருவடியில சரணாகதி பண்ணமானாக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. அந்த போய பிழையும் நாம அதாவது இதுவரைக்கும் பண்ணின சஞ்சித பாப்பங்களும் இனிமேல் பண்ண வேண்டும், அதாவது அறியாமல் செய்யக்கூடிய பாப்ப விசேஷங்களும் இது எல்லாம் தீயினில் தூசாகும். ஒரு நெருப்புல ஊகுமுள்ளு போட்டா எப்படி போயிடுமோ அப்படி போயிடும். ஆகையால நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோமானாக்கா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். பாப்பங்கள் தானே இப்ப தடங்களா இருக்கின்றன. ஆகையால அந்த தடங்கள்லாம் போயிடும்னு சொல்றாளாம். மாயனை மாயனை என்று முதல் சப்தம் சொல்ற மாயாந்து பிரகிருதி வித்யாது மாயினந்து மகேஸ்வரம். இப்படி மாயை அப்படின்னு சொன்ன பிரகிருதிய மாயைன்னு சொல்றோம். மாயாந்து பிரகிருதி வித்யாது மம மாயா துரத்யா. மாயான்றதுக்கு சங்கல்பம்னு ஒரு அர்த்தம். மாயன்னு நாம உலகத்துல சொல்றது என்ன அப்படின்னாக்க, உலகத்துல நாம இயல்பாக பார்ப்பதை காட்டிலும் மாறுபட்டு இருந்துருக்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு தோற்றம், அத மாயைன்னு சொல்றோம். இப்போ மாயா சப்தம் ஆச்சரியத்தையும் சொல்லக்கூடியது. இப்படி பலவிதமான அர்த்தங்கள் உள்ளன. இந்த இடத்துல மாயனை என்று சொல்லச்சே பெருமாள் அத்தியாச்சரியமாக ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருந்திருக்கிறவர், அவருடைய வைபவத்தை யாராலும் சொல்ல முடியாத எதோ வாச்சோ நிவர்த்தந்தே எதோ வாச்சோ அப்பிராப்பிய மனசாசகா என்று வேதம் கூட சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவனை சொல்றது. அந்த எம்பெருமானே என்ன பண்ற என்ன கேட்டான், மாயாவி பரமானந்தம் திக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தைன்னு சொல்லிட்டு அந்த மாயாவியாக இருந்திருக்கிற ஆச்சரியமான ஒரு எண்ணங்களை உடையவனாக இருந்திருக்கவர் திக்வா வைகுண்டமுத்தமம் ஸ்ரீ வைகுண்டத்திலையும் விட்டுட்டு சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தைன்னு சொல்லி சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணியினுடைய கரையில பெரிய பிராட்டியாரோட கூட சந்தோஷமாக இருந்திருக்கிறான். யாரன்னா நல்ல இடங்கள்ல அதை விட்டுட்டு இங்க வந்து ஸ்ரீவைகுண்டத்தை எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவா பெருமாள் இங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னாக்க அவர் நிஜமாவே மாயாவி தான். கோபீனாம் தத்மீல் பத்னீனாஞ்ச சர்வேஷாஞ்ச அபிதேகினாம் யோந்தரதி சோத்யக்ஷா ஏஷ கிரீடன தேகபாக். இந்த விளையாட்டாக இந்த கண்ணனாக சரீரத்தை எடுத்துட்ட இந்த எம்பெருமான் கோபிகளுடைய பத்திகள் இப்படி எங்க அந்த திருவாயூர்பாடியில எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருடைய மனத்துக்குள்ளேயும் சஞ்சரித்திருந்தவாக இருந்திருக்கிறான். இவர் கண்ணனாக இருந்துட்டு அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாசிரிதா ஸ்திதா பஜதே தாதிசி கிரீடா யாசுருத்வா தத்வரோ பவேத்துன்னு எல்லாரும் பெருமாளை பத்தி அங்க சர்வேஸ்வரனா இருக்கார், சர்வஜனா இருக்கார், சத்த சங்கல்பனா இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாக்க இதுவே மனசுல நிக்கணும்னு எல்லாருடைய மனசுலயும் ஆகாது. வேதாந்த காலக்ஷேபம் பண்றதுக்கு யாரும் வரமாட்டேன்றா, உபன்யாசம் கேட்கறதுன்னாக்க அதபேட்சையா பல பேர் வரத்துக்கு சித்தமா இருந்துருக்க. இப்ப இவாள் மனசெல்லாம் படியும் படியாக அந்த கண்ணனுடைய ஒரு சேஷ்டிதங்கள் அமைந்திருக்கின்றன. அதுக்காகவே
அங்க அவதாரம் பண்ணினவர் என்பதாக சொல்ற. ஆகையால இப்படிப்பட்டவன் அவன் மாயன். மாயனை ஒருத்தர் என்ன பண்றன்னா, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த லோகத்துல ஒரு ஊரு ஒரு லோகம்னு சொல்றவன், அந்த இடத்துல இருக்கிற எம்பெருமான் அவரை யாரால சேவிக்க முடியும்னா நித்தியசூரிகள் மாத்திரம்தான் அவரை சேவிக்க முடியும். அதே எம்பெருமானே கண்ணன் எம்பெருமானாக அவதாரம் பண்ணாக்க நித்தியசூரிகள் என்ன நம் போன்ற நித்தியம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கிறவாளும் கூட சகல மனுஜ நயன விஷயதாங்கதான்னு கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார் கண்ணன். அப்படி எல்லாராலையும் பார்க்கும்படியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாருடைய பாப்பங்களையும் போக்கடிப்பதற்காக அவதாரம் பண்ணின ஒரு அவதாரம் இது. அது மாயம். அந்த எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கல்பத்தினால ஏற்பட்டது. ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர. அந்த பெருமாள் எப்படி பண்ணார், அவர் அவதாரம் பண்ணதே ஒரு விசேஷம். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதே நோபசம்ஹர. ஒரு பறக்கச்சு ஒரு ரீதியா அவதாரம் பண்ண வேண்டியது. அம்மா கேட்டான்றதுக்கோசரம் வேற ரீதியில ஆனது. இப்படி எல்லாம் ஒருத்தரால பண்ண முடியுமா, நம்மளாலாம் பண்ண முடியுமா? அது எம்பெருமான் அவர் மாயனாக போயிட்டு முன்னால ஆச்சரிய சக்தியை உடையவனாக இருக்கிறபடினால அவர் அந்த காரியத்தை பண்ணினாராம். பெருமாள் தேவகியனுடைய வார்த்தை அவதாரம் பண்ணச்சே தமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசோபகம். அவதாரம் பண்ணச்சே எப்படி அவதாரம் பண்ண தெரியுமா? அத்புதம் பாலகம்னு சொன்னார். நாம சாதாரணமா பாக்குற குழந்தை மாதிரி அவதாரம் பண்ணலையும். அவர் பிறக்கச்சேயே சாட்சாத் பரமாத்மா இவன் தான்னு தெரிவிக்கிறதாக இருந்திருக்கிற அம்புஜேக்ஷணம்னு தாமரை கண்களை கொண்டு சொல்ற அந்த பெருமாளை பத்தி சொல்லச்சே ஜிதந்தே புண்டரீகாட்சான்னு சொல்லி சொல்ற. தனக்கு சனந்தனம் எல்லாம் சொல்லச்சே ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல சொல்ற. நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு எதை காமிச்சு ஜெயிச்சேன்னா கண்ணை காமிச்சு ஜெயிச்சுட்ட. புண்டரீகாட்சா ஜிதந்தேன்னு சொல்ற. தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம். ஏதான ஒரு குழந்தை 4 கையோட பிறக்குமா, சங்கச்ச ஆயுதங்களோட பிறக்குமா? பிறக்கச்சேயே ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயே இந்த இதெல்லாமே ஒரு மாயன் தான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தினால நடந்தது. ஆகையால இந்த ஆச்சரியத்தை எப்படின்னெல்லாம் சொல்றதுன்னு பெருசான ஒரு விஷயமா இருக்கு. இத நினைச்சே அங்க மாயனை அப்படின்னு சொல்லி அப்படியே நிறுத்திட்டாளாம். மாயனைன்னு சொல்லி நிறுத்திட்டாளாம். ஜாதோசி தேவதேவேஷ, நீ அவதரித்தவனாக இருந்திருக்க என்று சொல்ற. இதை அவதரிக்கிறதே நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தேவதேவேஷன்னு சொல்றதுனால யாரு? நீ எங்களை மாதிரி ஒரு பிறப்பில்லை உன்னுடைய பிறப்பு. நீ எல்லா சமயத்திலையும் சுத்த தத்துவமான திருமேனியோட கூடவும் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலையில சர்வஜத்துவ சர்வசக்தித்வாதி குணங்களோட எழுந்தருளி இருக்கையோ அதே நிலையில அப்படியே நீ அவதாரம் பண்ணிருக்கேர். சங்க சக்கர கதாதரன்னு தமச பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரன்னு மந்தோதரி சொல்றா ராமரை பத்தி சொல்லச்சு. அந்த பெருமாளுக்கே உண்டான அடையாளமாக இருந்திருக்கிற சங்கம் சக்கரம் முதலிய ஆயுதங்களை தரிச்சுண்டு நீர் அவதாரம் பண்ணிருக்க. இப்படி நித்தியசூரிகளுக்கே அனுபாவியமாக இருந்துள்ள அந்த எம்பெருமான் என்னுடைய கண்ணுக்கும் புலப்படும்படியாக நீர் அவதாரம் பண்ணிருக்கேன்னா இதை காட்டிலும் மாயம் வேற என்ன இருந்துருக்கு? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு எனது அவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே
உன்னை என்றுகொள் சேர்வதுவே. எல்லாமே ஆச்சரியம், மாயன்தான். உம்முடைய அவதாரம் ஆச்சரியம், நீர் வளர்ந்தது ஆச்சரியம், பெரிய பாரதத்தை மகாபாரத யுத்தத்தை நீர் தான் நடத்தி வச்சேர். இப்படி அங்க எத்தனையோ ஆச்சரியமான செயல்கள்லாம் நடந்தது. இரவ பகலாக ஆக்கினேன், பகல இரவாக ஆக்கினேன், இப்படி எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ண. நீர் பறந்தது ஒவ்வொன்றுமே ஆச்சரியமாக இருந்திருக்கு. கையங்காலும் நிமித்து கடார நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வடித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. குட்டி குழந்தை, அந்த கண்ணன் குழந்தையா இருக்கு. அந்த குழந்தையா இருக்கிற கண்ணனை, அதுக்கு குழந்தைக்கெல்லாம் நிச்சயம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணணும். அதுக்கு அந்த காலில் போட்டு குளிப்பாட்டுவா. பக்கத்துல சுட 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 வெந்நீர் வச்சுட்டு இருப்பா. அந்த வெந்நீரத்துல தட்டி 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 அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுவா. அந்த குளிப்பாட்டி தலையெல்லாம் தேய்ச்ச பிற்பாடு அந்த வாயில நாக்குல இது இருக்கும், இந்த ஒரு ஒட்டின்னு இருக்கும், ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும். அந்த நாக்கை வழிக்கணும், அந்த ஊத்தையெல்லாம் வழிக்கணும் அந்த குழந்தைக்கு. அது வெறும் கையால வழிக்கூடாது. ஒரு சின்ன ஒரு விரலி மஞ்சள் மாதிரி நீளமா ஒரு மஞ்சளை வச்சுட்டு அந்த மஞ்சளால வழிக்கிறாளாம் யசோத பிராட்டி. அப்ப அந்த வாயை திறந்து அந்த நாக்கை வழிக்கிறதுக்கோசரம் அந்த எதை பண்ணச்சே பார்த்தா, ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. இந்த கண்ணனுடைய வாயுள்ள பார்த்தோம்னா சப்தலோகமும் அதுல இருந்துட்டு இருக்கான். இது ஆச்சரியம். இவன் மாயன்தான். வாயுள் வையகம் கண்ட மடநல்லா ஆயர் புத்திரநல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இவன் மாயன் என்று மகிழ்ந்தனரே மாதரேன்னு இப்படி மாயனை என்பதற்கு எவ்வளவோ அர்த்தங்கள் சொல்லிட்டு போலாம். இப்படி மாயனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானைன்னு அர்த்தம். விரஜயோஷித பங்க வேதனீயம் மதுரா பாக்யமனன்ய போக்யமீடே வசுதேவ வதூஸ்தனந்தயந்தத் கிமபி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம். என்ன மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரை தென்மதுரைன்னு, தென்மதுரைன்றது இங்க இருக்கிற மதுரை, வடமதுரைன்னு ஆண்டாள் வியக்தமா சொல்லிவிடுறா. அந்த வடமதுரை மைந்தனாக எழுந்தருள் இருந்திருக்க. மதுரைக்கே ஒரு ஏற்றம். மதுரைக்கு ஏற்றம் என்ன என்று கேட்டா, மதுரைன்றது ஒரு புண்ணியமான நகரி. அதுல நித்தியம் சந்நிகிதோ ஹரிஹி, எம்பெருமான் எப்பவும் சந்நிகிதராக அதுல இருக்கிறவராக இருந்திருக்க. ஆகையால பெருமாள் அவதாரத்துல வாமனாவதாரத்தும் போது பல காலம் தபஸ் பண்ணவராக இருந்திருக்கு. அதுக்கு சித்தாசிரமம்னு பேரு. அதே மாதிரி சத்ருகனும் நடுநாள் இருந்த இடம் அது. அந்த இடத்துலதான் லவணாசுரன்னு ஒருத்தனை வதம் பண்ணிட்டு தன்னுடைய ஒரு தலைநகராக ஆக்கிண்டு சத்ருகன் ஆழ்வான் எழுந்தருள் இருந்த இடம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜகன்னாதஹ சாக்ஷாத் விஷ்ணுஹு சனாதனஹ. மதுரா நாம நகரி, அந்த மதுரை என்ற ஒரு பேர் இருக்க. இது மதுரை என்ற நகரி, இது சிவைகுண்டத்துக்கு மாதிரி அங்க போய் தான் சேவிக்க வேண்டிய இடம் இல்லை. இப்ப இங்க இருக்கிற சித்தமான ஊர், இந்த யமுனா தட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த நகரம் நம் போன்று இருக்கிறவர்களாலேயும் கூட எம்பெருமான நமக்கு சேவிக்கும்படியாக பண்ணி வைத்த நகரம் இது. மதுரா நாம நகரி. அது புண்ணியா அப்படின்னா அந்த எம்பெருமான நமக்கு கொடுத்ததுனால அவனை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறபடினாலையும் அது புண்ணியா, அது புண்ணியமான கஷேத்திரமாக கருதப்படுகிறது.
அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகான்னு சொல்லி அந்த மதுரான்றது இரண்டாவதாக சப்த முக்கிய கஷேத்திரத்துல எடுக்கப்படுகிறது. ஆகையால் அது புண்ணியமான நகரி. புண்ணியா பாபஹரி அந்த விரோதி நிரசனத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. இப்ப இங்க விசாரமே என்ன, ராமனை அதாவது ராம பட்டாபிஷேகம் நின்று போன மாதிரி நம்மளுடைய நோன்புக்கு எதனா தடங்கள் வந்துருச்சோம்னா என்ன பண்றதுன்றதுதானே இங்க விசாரப்பட்டோம். நீ அந்த விசாரமே பட வேண்டான்னு சொல்ற. இது புண்ணியா பாபஹரி சுபா. பாபஹரி சுபா என்று அடுத்தது சொல்லப்படுகிறது. யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனஹ. இதுக்கு நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போடுறது இதுக்கு காரணம் என்னன்னா, யஸ்யாம் ஜாதா ஜெகநாதா எந்த மதுரையில சாட்சாத் எம்பெருமானே அவதாரம் பண்ணேரோ அதுதான் சாட்சாத் விஷ்ணு சனாதனஹா. அதாவது சாட்சாத்னு சொல்றதுக்கு என்ன, அங்கு வைத்து இங்கு பிறந்த ஆதியன் ஜோதி இருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான்னு ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமானே தன்னுடைய எல்லா ஞான சக்திகளோட சர்வஜத்துவ சர்வசக்தித்துவ விசிஷ்டமாக இங்க அவதாரம் பண்ணிருக்கார் என்பதாக சொல்ற. ஆகையால மாயனை மண்ணு வடமதுரை, அப்படி அந்த மதுரைக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த வடமதுரை மைந்தனை, மைந்தன்றதுக்கு 4 அர்த்தம். மிடுக்கனைன்னு அர்த்தம். மிடுக்கன்னாக்க ஒரு காம்பீரியத்தை உடையவன். கண்ணன் அவதாரம் பண்ணச்சேயே எப்படி அவதாரம் பண்ணேன்னா, தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நள்ளிருக்குள் வந்த என்றைன்னு அந்த அவதாரம் பண்ண உத்தரக்ஷணத்துல அவர் கையில இருந்த விலங்கு காலில் இருந்த விலங்கு எல்லா விலங்கும் தானா அவுத்துன்றுத்தான் கழண்டுத்தான். அப்படிப்பட்ட ஒரு காம்பீரியத்தை உடையவன் எம்பெருமான். பிள்ளை அந்த தேவகிக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ண, அதாவது 12 மாதம் அந்த தேவகி கர்ப்பத்துல இருந்ததுனால அவரை பிள்ளைன்னு சொல்லிக்கலாம், தேவகி சொல்லிக்கலாம், அவ்வளவுதானே. அந்த மாதிரி ஒரு அவதரித்தவர். அவர் யுவாவாக கண்ணனாக இருந்து இருந்த ராஜான்னு சொல்றார். வடமதுரைக்கு மன்னனாகவும் எழுந்தருள் இருந்தவர். அப்படிப்பட்ட கண்ணனைன்னு அர்த்தம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் அந்த கண்ணனை வசுதேவர் அந்த மதுரையில இருந்து திருவாயூர்பாடிக்கு எழுந்தருளை பண்ணிட்டு போற. அப்ப போகச்சு அந்த யமுனா நதி தானா இடம் கொடுத்துட்டான். இதே யமுனா நதியினுடைய கணவனாக இருந்திருக்கிற சமுத்திர ராஜா பெருமாள் சீதா பிராட்டிய அடையணும்ன்றதுக்காக லங்கைக்கு போகணும்ன்றதுக்காக சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணேன். சமுத்திரராஜன் இடம் கொடுக்கல, செட்டனெல்லாம் கொடுக்கல. சாபமானே சௌமித்ரே பத்யாமியாந்து பிளவங்கமாக ஒரு சமயத்துல கோபம் வந்துடுச்சு. அப்பா லக்ஷ்மணா வில்ல கொண்டு வாடா, எல்லா குரங்கும் நடந்தே போட்டுண்டா. சாகரம் சோஷியாமி பத்யாமியாந்து பிளவங்கமாக. இந்த சமுத்திரம் மொத்தத்தையும் நான் வெத்த அடிச்சு விடுறேன், நானு தண்ணியே இல்லாத பண்ணிடுறேன்னா. அப்பதான் பயந்துண்டு ஓடி வந்து அப்புறம்தான் இடம் கொடுத்தான் சமுத்திர ராஜா. இதே மாதிரி கோதாவரி நதி, அந்த கோதாவரி நதியிட கதர்றா பாவம். ஒரு பெண்ணுக்கு தானே பெண்ணுடைய கட்டம் தெரியும். மா கோதாவரி நீயும் பெண்ணு, இங்க இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் புருஷமா இருக்கு, அந்த பெண்ணுடைய கட்டத்தை உணரக்கூடிய நிலையில அவைகள்லாம் இல்ல. நீ பெண்ணு, நான் இந்த ராவணன் என்ன தூக்கிட்டு போறான், நான் படுற கஷ்டம் உனக்கு நன்னா புரியும்னு நினைக்கிறேன். ராமர் வந்து கேட்டாக்கா சொல்லு, இந்த ராவணன் தூக்கி போனா என்ன தூக்கி போறான்றத சொல்லுன்னு கோதாவரி சீதா பிராட்டி கெஞ்சி சொல்லிட்டு போறா. ராமரும் வந்து அந்த கோதாவரி கரையில வந்து அழறே வந்து, கோதாவரி உனக்கு தெரியுமே, இந்த பெண்களுக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னா பெண்ணா இருக்கிற உனக்கு தானே தெரியும். எங்க சீதை எங்க போனா தெரியுமா? இந்த கரையில எங்கேயான மூழ்கி போயிட்டாளா?
இங்க குளிக்க வந்தது இல்லாத போயிட்டாளா, என்ன தெரியுமா உனக்கு சொல்றேன்னு கேட்கறேன். வாய் மூடிட்டு இருக்கா ராவணன் இடத்துல பயந்துட்டு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் யமுனை என்ன பண்ணுது அப்படின்னா, இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அந்த வந்த உத்தர கணத்துல கண்ணனை ஏழை பண்ணிண்டு எழுந்துருளை பண்ணிண்டு வசுதேவர் வரைச்சையே யமுனா நதி தன்னுடைய இடத்தை கொடுத்து வழியை கொடுத்து போகட்டும்ன்றதுக்கு விட்டுதான். பவதி கின்னு பவிஷ்யதி வா கிம் இத்யனவதாரித சௌரி விஹாரயா சகித ஏவ விரோச்சன கன்யயா விதுத வீதிகரம் கில விவ்யதே. பாதராத்திரி கும்மிருட்டு கண்ணனை எழுந்தருளை பண்ணிட்டு வரேன். பாதராத்திரியில என்ன ஆகுமா, குழந்தைய இந்த சின்ன குழந்தைய பாதராத்திரிக்கு வந்தா ஒரு எதனா ஒரு காப்பு, அதாவது கருப்பு காப்புன்னு சொல்லுவா, அந்த பிசாசு பேய் எதனா வந்துட்டோம்னா என்ன பண்றது, அந்த குழந்தைக்கு மேல எதனா தோஷம் வந்துட்டோம்னா என்ன பண்றது, குழந்தையெல்லாம் ராத்திரி வெளில எடுத்து போக மாட்டான். இது இப்படி எடுத்துட்டு வரையற என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியலையா, அந்த யமுனா தேவிக்கு தெரியலையா. விசாரப்படுறாளாம். விசாரப்படுறதோட இல்லாத கையை உதறாளாம். அந்த உதற மாதிரி இருந்துருக்கான். அந்த அலைகள்ல இருந்து ரொம்ப விசாரமாயிட்டு ரொம்ப வேதனையில இருந்தவனாக்கா நாம கையை உதறுவோம். நம்ம கையை உதறிண்டு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு கையை பிசைஞ்சுட்டு கையை உதறிண்டு இருப்போமே, அந்த மாதிரி பவதி கிம் பவிஷ்யதி கிம், இப்ப என்ன நடக்கிறது, இனிமேல் என்ன நடக்க போறதுன்னு தெரியலையேன்னு சகித ஏவ விரோச்சன கன்யயா விதுத வீதிகரம் கில விவ்யதே. இப்படி ஒரு சன்னிவேசத்துல வரைச்சே யமுனை என்ன பண்ணா அப்படின்னா, எவ்வளவோ யதுபதேர் யமுனா த்வரிதம் யதா பிரதியதச்ச சமர்ப்பித பத்ததி. கங்கை காட்டுல ஆழமா யமுனை. அப்படி இருந்தா கூட வசுதேவர் வந்துட்டு வரணுன்னே சமர்ப்பித பத்ததின்னு வழியை கொடுத்து சொல்லிட்டாராம். ஸ்வயமத்ய மதாவலமஞ்சனி சரணலங்க ஜலா சமஜாயத. நுப்பு நிறையுமா, அவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருக்கச்சே கூட ஒரு முட்டிங்கால் அளவு கூட ஜலம் இல்லாம தாராளமா அப்படியே நடந்து போயிடுற மாதிரி வழி விட்டாளாம். ஆகையால அதுக்கு தூய பெருநீர்னு அந்த ஜலத்துக்கு, அந்த யமுனா ஜலத்துக்கு தூய பரிசுத்தி ஏற்பட்டதுன்னு அர்த்தம். பெருநீர்னு சொல்லிருக்கு. யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜடாகுலாம் வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்திரோதகோ யயோன்னு. அது பெரிய ஜலமா போறது, இவ்வளவு பெரிய ஜலம் போறது, அது பெருநீராக இருந்துருக்கேன்னாக்க அதுக்கு ஏன் பெருநீரா இருக்குன்னா 5 லட்சம் அந்த கொடிகளும் 5 லட்சம் பெண்களும் தீர்த்தாமடணும். அத்தனை பேர் தீர்த்தாமடுறதுக்கு எவ்வளவு பெரிய விஸ்தாரமா எத்தனை படித்தரை இருந்தாக்கா அது பண்ண முடியும். ஆகையால அது பெருநீராக இருந்துருக்கான். தூய பெருநீர், தூயம்னா தெளிப்பாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. சந்தகா சந்தோஷம் அதிகம் பிரசமம் சண்டமாருதாக பிரசாதம் நிம்னகா யாத்தா ஜாயமானே ஜனார்தனேன்னு. அந்த பெருமாளுடைய அவதாரத்தும் பொழுது சத்துக்களுடைய மனசெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்ததா. அதே மாதிரி இந்த யமுனா தீரமும் ரொம்ப தெளிவாக இருந்தது என்பதாக ஒண்ணு. தூய பெருநீர். இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும், அந்த தூயமாக இருக்கிறது என்னன்னா, வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமஹா. இந்த வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமஹான்னு அந்த திருவாயூர்பாடியில இருக்கக்கூடிய ஆட்சிமார்களோட கூட கண்ணனும் அதுல ராசக்கிரீட இதுல ஜலக்கிரீட எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு வாய் கொப்பளிச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் கொப்பளிச்சுண்டு அந்த கண்ணனையே சர்வமாக நினைக்கின்ற ஆட்சிமார்களுடைய வாயிலிருந்து வந்த ஜலத்தை உடைத்தானதாக இருக்கிறபடினால அது தூய பெருநீர் என்றெல்லாம் சொல்ற. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. நாத்சமூத்திர புரீஷங்குரியாத் நனிஷ்டீவேத்
ந விவதன ஸ்நாயாத்துன்னு சொல்லிருக்கு. ஜலத்துல எச்சவுமே கூடாது. அதே மாதிரி இந்த மலமூத்திர விசர்ஜனம் எல்லாம் ஜலத்துல பண்ணக்கூடாதுன்னு வேதமே சொல்லிருக்கு. அப்படி இருக்குச்சே இப்போ இதுல போய் எச்சவு மிஞ்சின்தான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த இவாளுடைய எச்சல்னால பவித்திரமா எடுத்தோம்னு எல்லாம் சொல்றத எச்சவு மீறது எப்படி ஒத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல என்ன விஷயம்னாக்கா, வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் தெரியும். இவாள்லாம் இடக்கை வழக்கை தெரியாதவர்கள், இவாள்லாம் பாவம், இவ ஏதோ விளையாட்டா காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லணும். யதங்கிரியோகா ஜகதாம் த்ரயாணாம் மந்தாகினி மான்யதமா பபூவ ததாபி சம்பாவ்யதமா ததாசீதி கிருஷ்ணேன சா தேன கிருதாவகாஹ. எல்லாரும் கங்கை கங்கைன்னு சொல்லி கொண்டாடுற கங்கை கங்கேதி யோ ப்ரூயாதி யோஜனானாம் சதைரபின்னு எங்கேயோ 100 யோஜனை தாண்டி இருந்து கூட கங்கா கங்கான்னு சொன்னாலே அவளுக்கு எல்லா பாப்பமும் போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி கங்கைக்கு ஏற்றம் எதனால என்ன, எதங்கி யோகாது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால 3 லோகத்துக்கும் அந்த கங்கை பவித்திரமானதாக கருதப்படுகிறது. அதை காட்டுல இன்னும் விசேஷம் என்ன தெரியுமா, அந்த கங்கைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான், அந்த யமுனைக்கு பெருமாளுடைய திருமேனி முழு சம்பந்தமும் இருந்துட்டு இருக்கான். அதனால இது தூய பெருநீர், தூய நீர், தூய பெருநீர் என்றாச்சு. இது ஏற்றம்னு சொல்லி சொல்ற. யமுனை துறைவனை, இப்படி கோப கன்னிகள் கிருஷ்ணனோடு சேர்ந்த ஒரு இடம் இருந்துருக்க, அதுதான் யமுனை, யமுனை துறை. அந்த யமுனை துறையுடையவன எம்பெருமானை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, பிறக்கும்னு சொல்லி சொல்லல, தோன்றும்னு சொல்லி சொல்ற. இது ஜன்ம ஆவிர்பாவம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜன்மான்றது கர்மகிருத்தமான நாம பண்ண புண்ணியத்தினாலேயோ பாப்பத்தினாலேயோ ஏற்படுகிற பிறப்பு. அது பெருமாளுடைய சங்கல்பத்தினால ஏற்படக்கூடிய அவதாரம் இருக்க, அதுக்கு இந்த இடத்துல வரச்சு தோற்றம்னு சொல்லி சொல்றோம். நமக்கும் நாமளும் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம். பெருமாளும் இதே மாதிரி நாமெல்லாம் பிறகுச்செல்லாம் நம்மளை நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காகவே அவரும் எத்தனையோ அவதாரம் பண்ணிருக்க. நாம பிறக்க பிறக்க நம்மளுடைய பாப்ப விசேஷம் தெரியுது, இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கா, இதனால இப்படி பிறந்துட்டு இருக்கான்றது தெரியுது. சௌஸ்ரேயா அன்பவதி ஜாயமானஹா, பெருமாளுக்கு ஒவ்வொரு பிறப்புனாலையும் ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் அவருடைய தேஜஸ் இன்னும் அதிகமாக போறதான் சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனான்னு சொல்லி சொல்ற. இந்த சூரியனுக்கும் அந்த கிழக்கு திசையில இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணும் இல்லை, வெறும் ஒரு தொடர்பு, அவ்வளவுதானே தவிர. ஆனா லோகத்தாருடைய திருஷ்டியில ஒரு 12 மாசம் தேவகியினுடைய கர்ப்பத்துல பெருமாள் இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும் கூட, இந்த சூரியன் உதயத்து காலத்துல கிழக்கு இருக்கக்கூடிய கீழ்வானத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி சம்பந்தம் தானே தவிர, நம்மள மாதிரி புண்ணிய பாப்பானு குணமாக இந்த கர்ப்பத்துல இருந்ததுன்றது பெருமாளுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, கண்ணனுக்கு 3 தாய். அந்த 3 தாய்ல ஒரு தாய் தேவகி, இன்னொரு தாய் வளர்த்த தாய், அந்த வளர்த்த தாய் யசோத பிராட்டி, இன்னொரு தாய் என்னன்னா வஞ்சனை பண்ணின பூத்தனை ஒத்தி. இப்ப இந்த 3 பேரையுமே அவர் குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு குடல் விளக்கம் செய்தவராக இருந்திருந்திருக்கார். இந்த 3 பேருக்கும் எப்படி பண்ணிருக்காருன்னா, இப்ப தேவகியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணனை
ஒரு மகனாக பெறுவதற்கு எத பாக்கியம் பண்ணினாலோன்னு சொல்ற மாதிரி கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா என்றெல்லாம் சொல்லி யதா வரேன தேவானாம் அதிதி வஜ்ரபாணினான்னு தேவமாதாவாக இருக்கிற அதிதி மாதிரி கௌசல்ய இந்த ராமனை பற்றி சந்தோஷமடைந்தாள், ராமனை பற்றி எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவளாக இருந்தாள்னு சொல்லி சொன்னார். அவள் இப்ப இதனால அவளுக்கு சரியா போயிடுத்து, தேவகிக்கு சரியாயிடுத்து. யசோத பிராட்டிக்கு என்ன அப்படின்னா, யசோத பிராட்டிக்கு தான் தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு சொல்லி சொல்ற. இவர் தாமோதரனாக இருந்துட்டு அந்த யசோதைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாராம். என்ன, இந்த பையன் கட்டுல உரல்ல கட்டு போட்டா கூட, கட்டி போட்டா கூட ஒன்னும் பண்ணாத பேந்த விழிச்சுட்டு இருந்துருக்கு, முழிச்சுட்டு இருந்துருக்கு. இப்படி ஒரு சாதுவான குழந்தைக்கு, இவளிட்ட வழக்காக இருந்துருக்கிற குழந்தைக்கு தாயாக பெற்றது, தாயாக இருக்கிறது அந்த யசோதையினுடைய பாக்கியம்னு உலகத்தார் எல்லாரும் கொண்டாடுகின்றாராம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு ஊர்ல இருக்கிற மொத்த பெண்களுக்கும் மொத்த பேருக்கும் இவர் கண்ணன் ஒத்தந்தான் பையன் மாதிரி இருந்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் கண்ணன் ஒரு ஆத்துள்ள போறேன், அங்க போனா அந்த உரியில ஏறி போய் அந்த உரியில வெண்ண வச்சிருக்கிற பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துள்ள கையை விட்டுட்டு பாக்குறாரு. வரங்க பார்த்துட்டே இருக்குச்சு. அங்கிருந்து வந்துடுறா அந்த வீட்டு பெண்மணி வந்துடுறா. அவ கேக்குறா, கஸ்துவம் பால, யாரா அது, இங்க யாரா வந்திருக்கா அப்படின்னு வரச்சைய உள்ள வந்துருக்கும் இல்லையா, யாரான திருடங்களும் ஓசை கேட்டுதுன்னாக்க யாரா உள்ளன்னு சொல்லிட்டு வர முடியல. அந்த மாதிரி யாரா உள்ளன்னு கேக்குறாளா. பலானுஜா, நான் பலராமனுடைய தம்பி வந்திருக்கேன், கண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லலையா, பலராமனுடைய தம்பி வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றான். கிமிகமே, இங்க என்ன எங்காத்துல உனக்கு என்ன காரியம், அங்கதானே போனோம், இங்க என்ன காரியம்னு கேக்குறாளாம். மன்மந்திரா சங்கையா, எங்கான்னு நான் வந்துட்டேன், ஆந்திரல எல்லாராமும் ஒரே குடிசையா இருக்கு, நான் சின்ன பையன் தானே, எனக்கு வித்தியாசம் தெரியல, உங்க ஆற்றுள்ள வந்துட்டேன், அதனால என்னன்னா சரி பரவாயில்ல. யுக்தம் தன்னவநீத பாத்திர விவரே ஹஸ்தங்கிமர்த்தம் யதே, வெண்ண வச்சிருக்கிற பாத்திரத்துள்ள கைய விட்டு பாத்துட்டு இருக்கிய, அது எதுக்குடா வைக்கிற, உங்கான்னு வந்தா உங்க ஆத்துல பாரு, உங்கா இல்லைன்னா நீ ஆத்த விட்டு பட்டு போயிடணும் தானே, இதை எடுத்து கையை விட்டு பாத்துட்டு இருக்க அப்படின்னா. மாதா, அம்மா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பா நினைச்சுக்காத. கஞ்சன வத்சகம் மிருகயிதம் மகா விஷாதம், ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு வந்தது, அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே நான் தெரிஞ்சுட்டே வந்தேன். நானு திடீர்னு பார்த்தா அந்த கண்ணுக்குட்டியை காணோம், அது எங்கேனா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இந்த உள்ள வந்தேன். ஒரு கால் இந்த பாத்திரத்துள்ள இதுக்கோ கண்ணுக்குட்டி இருக்குமோ என்னமோன்னு நினைச்சிட்டு ஒன்னும் தெரியாத சின்ன பையனா ஒரு பேந்த சொல்லிட்டு ஒரு எதுவுமே தெரியாத மாதிரி பாவனை பண்ணி கண்ணுக்குட்டி இருக்குன்னு தேடி பார்த்தேன் அப்படின்னா. இப்ப கண்ணுக்குட்டி இல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்ணுக்குட்டி இல்ல. மகா விஷாதம் கணாத்து, நீ போச்சுக்காத, ஓடி போயிட்டு இத்தேவம் வரவல்லவி பிரதிவச்சா கிருஷ்ணஸ்வபுஷ்ணா துனஹ, இப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த கண்ணன் நம்மள அனுகிரகம் பண்ணணும்னு இதை சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாரான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த கண்ணன் கண்ணன் கண்ணன்னு அந்த கண்ணனே நினைச்சுட்டு இருக்கிறவா. ஆனாலும் கூட ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் அந்த ஊர்ல இருக்கிற மாட்டு பொண்ணுகள், மாமியார் மாட்டு பொண்ணுக்குள்ள சண்டை வந்து விடுறது. என்னன்னா இந்த மாட்டு பொண்ணுகள் எல்லாம் பார்த்து மாமியார் சொல்றாளாம், இந்த கண்ணன் நிச்சயம் நவநீத சௌரியம் பண்ணிட்டு போயிடுறான், உங்களுக்கு துப்பே இல்லை, இந்த ஒரு நவநீதத்தை பத்திரமா காப்பாத்தி வைக்க கூடாதா அப்படின்னு சொல்றாளாம். என்ன சொன்னாலும் கேட்கல, எப்படியோ நிச்சயம் ஏமாந்து போயிடுறா, எப்படியோ சாப்பிட்டு போயிடுறா. இந்த மாட்டு பொண்ணுகள்லாம் போய் யசோத பிராட்டின்ட்ட சொல்றாளாம், உன் பையன் இந்த மாதிரி நவநீதத்தை வெண்ணையை சாப்பிட்டு போயிடுறான், என் மாமியார் விசவுக்கு நிச்சயம் நாங்க பாத்திரம் வாங்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எதனா பண்ண அப்படின்னு சொல்றாளாம். சொன்ன உடனே கண்ணனும் கேட்கிறான், கண்ணனும் ஆமான்னு தலையாட்டுறான். சரி இனிமே நீ யாராத்துக்கும் போக கூடாது, அப்பதான் ரொம்ப கோபம் வந்துடும், அம்மாக்கெல்லாம் யாரானா பக்கத்தா கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா பையன் பண்ண தப்பு தெரியாது,
இது கோபம் வந்துடுத்து இத்த 2 அடிக்கிறது உதைக்கிறது இப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இவரை பிடிச்சி உரல்ல பிடிச்சி கட்டி போட்டாலாம். அந்த காட்டும் மாத்ராயதி தொமதின்னு அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வார் சொல்ற, அப்பா உங்க அம்மா உன்னை கட்டி போட்டா. அந்த கட்டி போட்ட உடனே அங்க இருக்கிறவா எல்லாரும், ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் இந்த கண்ணனை கட்டி போட்டாளாம், கண்ணனை கட்டி போட்டாளாம், கண்ணனை கட்டி போட்டாளான்னு இந்த சமாச்சாரம் வந்துட்டான். அந்த சமாச்சாரம் வந்த உடனே எல்லாரும் வந்து பாக்குறாளாம். ஐயோ கண்ணனை போட்டானு கட்டி போட்டாளுன்னு நினைச்சுட்டு எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்கான். அப்போ எல்லார் கண்ணையும் செல்லம் ஒழியதான். சின்ன பசங்க தானே, அந்த சின்ன பையன் போய் தப்பு பண்ணாத இருக்குமா? ஏதோ பண்ணிடுத்து அது போனா போயிட்டு போறதுன்னு விட்டுட்டு இத பிடிச்சு கட்டி போட்டாளே அது அப்படின்னுட்டு எல்லாரும் அழறாளாம். சர்வோபி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு தனக்கு வசியமான விஷயங்கள்லதான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பான். அதே மாதிரி கௌசல்யா தான் இந்த இடத்துல இவளும் யசோத பிராட்டியும் கண்ணன் தனக்கு வசியமானவன்னு நினைச்சுட்டுதான் அவன் கட்டுன்றதுக்காக ஆயிருக்கான். அதில் இதுல ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றாளாம். யார் யாரெல்லாம் சொன்னாலோ, யார் யாரெல்லாம் இந்த கண்ணனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அவளே கூட இவ விஷயத்துல கண்ணனை கட்டி போட்டதை பார்த்த உடனே அழுதாளாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற விஷயத்துல வரைச்சு அந்த யசோத பிராட்டிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தவர் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்பதாக அந்த அந்த கட்டுதான் பெருமாளுக்கு அடையாளமாக எடுத்தான். தேவ பெருமாளுக்கு வரைச்சு யா தாமோதரை நாமதா தவாசீது சா தாமா கிள கணகாரிணி பபூவன்னு அந்த இடுப்புல ஒரு அடையாளம் அலங்காரமாக ஆயிடுத்து என்பதாக. இப்படிப்பட்ட அந்த தாமோதரனுடைய விற்த்தாந்தத்தை நாம கேட்டோமானாலே, அவர் கட்டுண்ட விற்த்தாந்தத்தை கேட்டோம்னா நமக்கு கட்டே இல்லாத, சம்சாரத்துல கட்டே இல்லாத இதுல இருந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்ற. இந்த நம்பெருமாள் கணையம் சாத்தின் இருக்கிறதுன்னு ஒண்ணு சாத்தின் இருப்பேன். அது என்னன்னாக்க அந்த தேவைக்கு யசோத பிராட்டி கட்டின கட்டு இன்னும் நம்பெருமாளுடைய இடுப்புல தெரியறதான். அதுக்காக அந்த இடத்துல ஒரு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி மெல்லிசா ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை அந்த சாத்தின்ற பேரான் நம்பெருமாளுக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற அந்த எம்பெருமானை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் அந்த பரிசுத்தமாக திரிகரண சுத்தியோட தூமலர் தூவி தொழுது பிரதீதம் பவந்தோமே ஸ்ரீரேஷே மமாத்துலா எத் ஈதிருஷைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேயை உபஸ்திதான்னு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடத்துல நாம போய் சேவிக்கணும். அவர் நாம இருக்கிற இடத்துல வந்துட்டாக்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்லி மகர்ஷிகள்லாம் சொல்றாரா. அந்த மாதிரி நாம பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது அந்த பரிசுத்தமான புஷ்பங்கள் இது எந்தெந்த இடத்துலயோ இல்லாத நாமளே நல்ல இடத்துல அந்த புஷ்பங்களை நாமளே இது பண்ணி நம்ம கையாலேயே அந்த புஷ்பங்களை கிரகித்து பெருமாளுக்கு நிச்சயம் பூஜை பண்ணணும். இதுல கோவில்ல சாத்தக்கூடிய புஷ்பங்கள் சிலது, ஆத்து பெருமாளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய புஷ்பங்கள் சிலதெல்லாம் இருக்கு. ஆகையால இதெல்லாம் வகைப்படுத்தி அந்த பரிசுத்தமான புஷ்பங்களை கொண்டு நாம தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு பாடின்னு சொன்னாலே போறோம். வாயினால வேற எப்பயானா பாட முடியுமான்னா அப்படின்னா இல்ல, வாய் பெற்ற பெயனை பெறுவதற்காக ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு சொல்ற மாதிரி நாம அந்த எம்பெருமான பாடுவதற்காக தான் நமக்கு வாய் இருக்கு. அந்த வாய் பெற்ற பலனை பெறணும்னு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க முரல் சேதோ பஜ ஸ்ரீதரம் அப்படி பண்ண போயபிழையும் புகுதுருமான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். நம்மளுடைய பாபங்களை
வகைப்படுத்திருக்க. சஞ்சித பாபம், பிராரப்த பாபம், அதுக்கப்புறமா உத்தராகம் என்பதாக. சஞ்சித பாபம்னா பலன் கொடுக்கறதுக்கு காத்தன் இருக்கிற பாபங்கள், பிராரப்த பாபம்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாபங்கள், உத்தராகம் நாம அறியாமலே செய்யக்கூடிய வரக்கூடிய பாபங்கள். இந்த பாபங்கள்லாம் இப்ப பிராரப்த பாபம் நாம அங்கீகரிச்சுட்டு இருக்கிறதுனால அது போயிட்டு இருக்கு. பிராரப்த கர்மான்றது, சஞ்சித கர்மான்றது இருக்க, புண்ணியம் கர்மா பலன் கொடுக்கறதுக்கு காத்தன் இருக்கிறது. அது எல்லாமே இந்த மாதிரி இந்த வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்க அந்த சஞ்சித பாப்பெல்லாம் அந்த ஊகுமுள்ள அக்னியில போட்டா எப்படி போகுமோ தீயனில் தூசாகும்னு அந்த மாதிரி சஞ்சித பாப்பம் மொத்தம் போயிடுமா. போயிடும்னா என்ன அர்த்தம்? பெருமாள் அந்த பாப்பங்களுக்கெல்லாம் இத்தனை நாள் சிஷ்ட பண்ணணும்னு நினைச்சிருந்த எண்ணம், அந்த எண்ணத்தை மாத்தின்றுவேர்னு ஒன்னு அர்த்தம். இனிமேல் நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாப்பங்கள் அவை நம்மள ஒட்டாது. ஆகையால நீ விசாரப்பட வேண்டாம். உதரவான் நின்னவும் தீயனில் தூசாகும் செப்பு. அப்படி அந்த எம்பெருமான நாம அனுபவிச்சோமானாக்க அவருடைய வாயால் அவருடைய திருநாமங்களை சொன்னமானாலே போறோம். அதனாலேயே நமக்கு எல்லா விக்னங்களும் தடங்களும் கடந்து நமக்கு நம்மளுடைய நோன்பு நிர்விக்னமாக நிறைவேறும். விசாரப்படாதுன்னு இந்த பாசுரம் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவிக்கிறதாக அமைந்திருக்கிறது. இது மூலமாக ஒரு விஷயம் என்னன்னா, எம்பெருமானுடைய வடமதுரை மைந்தனைன்னு சொல்லி அர்ச்சாமூர்த்தியாகவும் எழுந்தருள் இருக்கிற பல திவ்யதேசங்கள்ல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணினதாக சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம், அந்த கண்ணனுடைய அனுகிரகம், தாமோதரனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும். நாமளும் திரிகரண சுத்தியோட அந்த எம்பெருமானை பாடி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடித்துக் கொள்ள வேணும்னு அந்த எம்பெருமான் நமக்கு அந்த புத்தியை கொடுக்கணும்னு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகேசாஹ கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.